அஸ்ட்ரோ ஆன்லைன் கள்ளக்குறிச்சி யூடியூப் சேனல் பாரம்பரிய ஜோதிடத்தின் பண்பான வழிகாட்டி. அனைவரும் வருக, பயன்பெறுக. அதாவது எண் கணிதம், அதாவது என்னுடைய முறையே வித்தியாசமா இருக்கும். ஆனா கைமேல் பலந்தரக்கூடிய பரிகாரம் தான் இருக்கும். எல்லாமே எண் கணிதமும் இருக்கும், அதுல தாந்திரிகம் இருக்கும், மாந்திரிகம் இருக்கும், எல்லா வித்தையும் அறிஞ்சவர். பல நாடுகள் கடந்து இவருடைய புகழ் நிறைய யாருக்கும் வெளியே தெரியாது. எல்லாமே ஆன்லைன் ப்ராசஸிங் தான். ஒரு பேர் மாற்றம் பண்ணா சிறப்பா இருக்கும்ன்றது நான் நிறைய எங்க கிராமத்துல இருந்தே ஒருத்தர் போயிருக்காரு. அவர் மாற்றி இப்ப 40 வருஷம் ஆகுது. அவருக்கு ஃப்ரெண்டு தான். ஆனா அவர் சொல்லியிருக்காரு, அவருக்கு போனப்பதான் எங்க வாழ்க்கையை மாற்றினார். இன்னைக்கு 40 என்ன வச்சிருக்காரு. அன்னைக்கு அவர் இங்கிட்டு போகும்போது 4 ஏக்கர் முன்னேறல அப்படின்னு. ஆனா எனக்கு தெரியாதவங்க அவரு எது சொன்னது. அதனால அந்த அளவுக்கு ஆராய்ச்சியான ஒரு சொல்லக்கூடிய விஷயம் அத்தனையுமே 100% 100% நல்லா இருக்கும். ஐயா சொன்னதை பற்றி ராஜராஜன் அவங்களை கூட வரவேற்கிறோம். ஒரு போட்டோ காலையில கொடுத்துருக்கணும், டைமிங் இல்லை. சரி, ஓகே. இந்த வராகியம் ஜோதிட நிலையத்தினுடைய நிர்வாகி திரு ஏழுமலையா அவர்களுக்கும் மற்றும் இந்த குழுவில் இருக்கக்கூடிய வராகியம் ஜோதிட தலைவர்களுக்கும் இங்கு வந்திருக்கும் ஜோதிட ஆசான்களுக்கும் பெரியவர்களுக்கும் சான்றோர்களுக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ நான் பேசக்கூடிய தலைப்பு எண் கணிதம் என்ற தலைப்பை இவ்வாறு ஒரு 3 வாரமாக தொடர்ந்து சொல்லினுக்கிறோம். இந்த எண் கணிதம் அப்படின்ற ஒரு நிலை ஜோதிடத்திற்கு புகுத்தினதை தவிர ஜோதிடத்தம் அல்லாத இந்த எண் கணிதம் இல்லை. இந்த ஜோதிடத்தை சார்ந்ததுதான் இந்த எண் கணிதம். ஆனால் ஜோதிடத்துறையில் வெல்ல முடியாததை இந்த எண் கணிதத்தில் வெல்லலாம் அப்படின்ற ஒரு தாரக மந்திரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன். இந்த ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் எண்கள் நமது கண்கள் அப்படின்றத இந்த உலகம் பூரா சொல்லிட்டு இருக்கிறாங்க. நாமளும் கண்கூட அதை பார்த்துட்டு தான் இருக்கோம். இன்னைக்கு 1ஆம் தேதி ஆனால் அந்த 1 மாதம் வருடம் 3ஐயும் கூட்டி 1 வந்தால் அன்றைக்கு முழுவதும் சூரியனுடைய ஆதிக்கம் முழுமையாக வேலை செய்து கொண்டிருக்கிறது அப்படின்றது தான் இதுல நிசப்தமான ஒரு உண்மை. 2ன்னு வந்தோம்னா சந்திரனுடைய ஆதிக்கம் தான் அதிகமா வேலை பார்க்குது. 3ன்னு வந்தா குருவினுடைய வேலை தான் பார்த்துட்டு இருக்குதுன்றது இந்த எண் கணிதத்தில் இருக்கக்கூடிய ரகசியங்கள். இப்ப நீங்கெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையை நீங்களே தெரிந்து கொள்ளணும். ஃபர்ஸ்ட் நாம தெளிவாகணும். அப்புறம்தான் நம்ம மற்றவங்களுக்கு போய் ஐடியாவை கொடுத்து அவங்களை தூக்கணும் அப்படின்றத என்னுடைய கருத்து. ஏன்னா இப்ப நம்ம வந்திருக்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கணும், 10 ரூபா சம்பாதிக்கணும், பெரிய நிலைக்கு வரணும். அப்படிதான் நம்ம இந்த தொழிலில் வந்திருக்கிறோம். சார் சொன்னாரு, ஏதோ ஒரு அடிப்படையில மனம் கஷ்டப்பட்டு அதுல அனுபவிச்சு ஒவ்வொரு மனிதனும் வந்ததால் தான் ஜோதிடத்துறையில கத்துக்கிறாங்கன்றது நிசப்தமான உண்மைதான். ஏன்னா அவங்க அனுபவத்துல நிறைய விஷயங்களை அடிபடும் போதுதான் சரி நாமளும் இந்த தொழிலை போய் கத்துக்கிட்டோம்னா நம்மளாவது சேர்த்துக்கலாமே அப்படின்றது ஒண்ணு. அதே சமயத்துல அந்த ஜோதிடத்துறையில இருக்கக்கூடிய கிரக நிலைகளும் நல்லா இருந்தாதான் ஜோதிடத்தை பிரகாசமான நிலை கொண்டு போக முடியவே தவிர ஜோதிடத்துறையில கிரகங்கள் சரியான முறையில் இயங்கவில்லை என்றால் அவருடைய பெயரும் இயங்காது. இதனால தெரிஞ்சுங்க, ஒவ்வொரு ஜாதகத்திலையும் பெயர் நல்லா இருக்குதுன்னா ஜோதிடமும் நல்லா இருக்கும், ஜோதிடம் நல்லா இருக்குதுன்னா பெயரும் நல்லா இருக்கும். இது இயற்கையா வரத்து. செயற்கையா வரத்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு அனுபவிச்சு அந்த பெயரை பார்த்து சங்கடப்பட்டுட்டு நிறைய வீடியோக்கள் எல்லாம் பார்த்துட்டு சரி நம்மளும் இந்த பெயரை போய் கேட்டு பார்ப்போமே அப்படின்னு போதுதான் உங்களுடைய கர்மா அதுல குறைக்கப்படுகிறது. எப்படி சார் குறைச்சிங்க? கோயிலுக்கு போயிருக்கலாம், ஒரு அன்னதானத்தை போட்டிருக்கலாம், ஒரு குலதெய்வ கோயில போய் வேண்டியிருக்கலாம், ஒரு புது மகான்களை பார்த்துருக்கலாம், ஒரு புதுமையான பிறவியை பார்த்துருக்கலாம், உங்களுக்கு நிறைய ஐடியாவை கொடுத்துருப்பாங்க. அந்த பகுத்தறிவுன்றது ஒண்ணு வேலை செய்யும். அப்பதான் நாமளும் போய் இந்த எண் கணிதத்தை கேட்டு பார்ப்போம், அவர் என்ன சொல்றாரு அப்படின்றது தான் இதுல இருக்கக்கூடிய விஷயங்கள். அப்ப நீங்களாம் பெயர் மாத்துறீங்க அப்படின்னு சொன்னா உண்மையிலே உங்களுக்கு எதிர்காலத்துல நல்ல நிலைக்கு வர போறீங்கன்னு தான் அர்த்தம்.
ஒண்ணு. பெயரை மாத்துறதுன்னா அதையும் சரியான குருமார்கள்ட்ட போய் சரியான முறையில வகுத்து பெயரை மாத்திக்கணும். இப்ப பெயர்ல 41 பெயர் வச்சுக்கோ, 23 பெயர் வச்சுக்கோ, 59 பெயர் வச்சுக்கோ, 60 பெயர் வச்சுக்கோன்னு சொல்றதெல்லாம் பெயர் கிடையாது. பெயரை ஜாதக அடிப்படையில உங்களுடைய லக்னாதிபதியில எந்த கிரகம் வலிமையா இருக்குது, உங்க பிறந்த தேதியில எந்த எண்கள் வலிமையா இருக்குது, அந்த எண்களை பிரமிடு பண்ணி அதுல எந்த எண் கிடைக்குது, இதெல்லாம் அலைன்ஸ் பண்ணிட்டு அதுக்கு பிற்பாடு உங்களுக்கு எந்த கிரகத்தின் வழி அடிப்படையில பெயரை சூட்டனா நீங்க பெரிய நிலைக்கு வருவீங்க அப்படின்ற ஒரு முதல் மெத்தேடு. ரெண்டாவது மெத்தேடு, பெயரை கேட்கும் போதே அந்த பெயர் ருசியா இருக்கணும். இது யார் வச்சாங்க, சூப்பரா இருக்கு அப்படின்ற பெயர் முதல்ல சொல்லணும். இப்ப ஒரு வேஷக்காரன் வரான்னா அவன் ஆடும்போதே சூப்பரா ஆடுறாருங்க அப்படின்னு சொல்லணும். அந்த நிலையில தான் ஒரு பெயரை கேட்கும் போதே ஸ்வீட் நேமா இருக்கணும். அப்ப அந்த ஸ்வீட் நேம்ன்றது உண்மையிலே வேலை பார்க்கும் அப்படின்றது நம்மளுடைய கருத்துக்கள். ஏன்னா இந்த ஒலியில இப்ப ரமேஷ், ராஜேஷ், மகேஷ், சுரேஷ், பாபு, குமார் இந்த பேர்லாம் உடனடியா வாடான்னு கூப்பிடுறாங்க. ஆனா விக்ரமராஜன், விஜயராஜன், திருவிக்ரமன், திருவின்ராஜன், திருராஜ விஜயன் இப்படி பெயர்ல கூப்பிடும் போது வாங்கன்னு கூப்பிடுவாங்க. அப்படி வாங்கன்ற வார்த்தைக்கும் வாடான்ற வார்த்தைக்கும் நம்ம பெயர்ல இருக்குது. அப்ப ஏன் நம்ம பெயரை வாங்கன்ற நிலைக்கு வச்சுக்க கூடாது அப்படின்றதான் நம்மளுடைய கேள்வி. நாம ஏன் வாடான்ற வார்த்தைக்கு போகணும், வாங்கன்ற வார்த்தைக்கு வந்துருவோமே அப்படின்ற ஒரு நிலையை சொல்லுறதுதான் இந்த நியூமராலஜி. அப்ப ஒவ்வொரு பிறந்த தேதியும் முதல்ல எடுத்துட்டு நீங்க முதல்ல உங்க அலைன்ஸ் பண்ணுங்க. உங்களுக்கு எந்த கிரகம் நல்லா இருக்கு அப்படின்றத நம்ம முதல்ல திருத்திக்கிங்க. ஏன்னா இப்ப 10 பேராவது நீங்க திருத்தி நீங்க ஒரு நல்ல நிலையை அடையும் போது எனக்கும் நல்ல பேரு, உங்களுக்கும் நல்ல நிலை, 4 பேருக்கு நீங்களும் சொல்லி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இதுல கிடைச்சிரும் அப்படின்றது தான் இதுல இருக்கக்கூடிய ரகசியம். ஏன்னா எண்கள் உலகை ஆளுது அப்படின்றத எல்லாரும் சொல்லின்னு இருக்கிறோம், எல்லா புத்தக வாயிலையும் சொல்லின்னு இருக்கிறோம், எல்லாரும் அதை பார்த்து பலப்பரிச்சையா போட்டுன்னு இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது உங்க பிறந்த தேதிய யாராவது ஒரு பிறந்த தேதியை சொல்லுங்க. உங்க 21/9/98. இப்ப நல்லா கேட்டுங்க ஐயா, இவருடைய பிறந்த தேதி 21/9/1988 அப்படின்றத நம்ம இதில் போட்டிருக்கிறோம். இதுல என்னென்னலாம் வேலை பார்க்குது அப்படின்றத நம்ம சொல்ல போறோம். இது ஒரு லோசோ கிரேட், அதாவது லோசோ கிரேட் மெத்தட்னு சொல்லி ஒரு எண்கணிதம். இந்த லோசோ கிரேட் மெத்தட் 0 தான் அவர் கண்டுபிடிச்சிருக்கிறாரு. அந்த லோசோ கிரேட் தான் இந்த நிலை. அந்த லோசோ கிரேட்ல 4, 9, 2, 3, 5, 7, 8, 1, 6 இத 9 கட்டம், 9 கிரகம் நம்ம கிட்ட வேலை பார்த்துட்டு இருக்குது. எல்லா ஜாதகத்திலையும் இந்த மாந்தின்ற ஒரு கிரகம் போக 9 கிரகம் தான் இதுல வேலை பார்க்குது அப்படின்றது இந்த லோசோ கிரேடனுடைய டைட்டில்ஸ். அதுல இப்ப இவருடைய பிறந்த தேதி 2/1/3, ஒரு 9, 10, 10 ஒரு 8, 18, 27, 9, 9, 9, 18, 18, 20, 21, 3. இப்ப இவருடைய விதி எண்ணு, பிறந்த எண்ணு, மாத எண்ணு, வருட எண்ணெல்லாம் அதுல போட்டிருக்கிறோம். அப்ப இவருக்கு இந்த 2ஆம் நம்பரும் இதுல இருக்குது, 1ஆம் நம்பரும் இதுல இருக்குது, 9ஆம் நம்பரும் இதுல இருக்குது, அதுக்கடுத்து 8ஆம் நம்பரும் இதுல இருக்குது. நல்லா பாத்துங்க ஐயா, இந்த டிக்கெட் அடிச்சுக்கிற எண்கள்லாம் இவருக்கு இருக்குது. இவருடைய பிறந்த தேதியில சந்திரன் வேலை பார்க்கிறாரு, சூரியன் வேலை பார்க்கிறாரு, செவ்வாய் வேலை பார்க்கிறாரு, சனி பகவான் வேலை பார்க்கிறாரு. அப்ப இந்த ஆக்டிவ்லாம் இவருக்கு நல்ல நிலையை அடைய செய்யும்.
இந்த ஆக்டிவ்லாம் நல்ல நிலையை அடைய செய்யும். இதுல இந்த 3-9-9-3 காம்பினிகேஷன்ல தான் இவர் குணம் இருக்கும். ஏன்னா பிடிவாதம் உள்ளவர், 10, 18, 27, 9, 9, 18, 11, 19, 19, 2, 21. எதுங்க ஐயா? அதான் 9, 10, 18, 27, 9. சார் இந்த வருடம் இது 88. இது வருட கணக்கு, இது மாச கணக்கு, இது தேதி கணக்கு. இது 3ஐயும் கூட்டணும்னா இது விதியன் கணக்கு. அப்ப பிறப்பு எண் 3, விதி எண் 3. 10, 18, 26. சார் 8 வருதா? அதான் சொன்னாரா? 9, 3, 12, 8, 20. அப்ப 3, 2 காம்பினிகேஷன். சரிதானா? 3, 2. அப்ப இதுல இருந்து 1ஆம் நம்பர் வேலை செய்து, 8ஆம் நம்பர் வேலை செய்து, 9ஆம் நம்பர் வேலை செய்து, 2ஆம் நம்பர் வேலை செய்து இந்த பிறந்த தேதியில. இதுக்கு அடுத்தது நீங்க என்ன செய்யணும்னா இந்த பிறந்த தேதி ஒவ்வொருத்தரும் போட்டு முதல்ல கணக்கு எடுங்க. சார் பிரமிடு பண்றத பாருங்க. 2, 1, 3, 1, 9, 10, 9, 1, 10, 1, 9, 10, 9, 8, 17, 8, 8, 8, 16, 16, 7. இதை சுருக்கணும். இந்த விடை வந்திருக்குது. இது 3, 1, 4, 1, 1, 2, 1, 1, 2, 1, 8, 9, 8, 2, 10, 5, 6, 4, 2, 6, 2, 2, 4, 9, 2, 11, 9, 5, 6, 6, 4, 10, 4, 2, 6, 2, 6, 8, 6, 1, 7, 8, 2, 14, 5, 7, 5, 12. கீழே வந்து 3. அது தேவையில்ல, 3 தான். 3க்கு 12ஆம் நம்பர் தான் பலன் எடுத்துக்கணும். 3க்கு எடுக்க தேவையில்ல. இப்ப இவருடைய நம்பர்ல பிறந்த தேதிக்கும் இவருடைய பிரமிடு எண்ணுக்கும் 3 வந்துருச்சு. அப்ப இவர் வந்து உண்மையிலேயே பெரியவங்களை மதிக்க தகுந்தவரு, மதிப்பு கொடுப்பறவரு, மரியாதை அவன் கொடுத்தா இவர் மரியாதையோட பேசுவாரு. அப்ப இதெல்லாம் இந்த பிரமிடு நம்பர்ல இருக்கு. இப்ப இவருடைய கட்டத்திலையும் இந்த கிரகம்லாம் நல்லா வேலை பார்க்கும். நல்லா தெரியுங்க. அன்றாட நீங்க இந்த பயன்படுத்துறதால உங்களை எங்க கேட்டாலும் 21/9/1988 சொல்றோம். அப்ப 21/9/88 சொல்லும் போது இந்த 2, 1, 9, 1, 9, 8, 8 இதெல்லாம் வேலை பார்க்குது. அப்ப இதுல இல்லாத நம்பர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இதுல வந்து இல்லாத நம்பரு, இப்ப நான் போட்டுக்கிற நம்பர் தான் இல்லாத நம்பர். இந்த நம்பர் தான் இதுல இல்ல. அதாவது 4, 3, 3னா இதுல 3 இல்ல, நான் 3 சுருக்கி இருக்கிறேன். இந்த 3 இங்க இல்ல. அதனால 3, 5, 7, 6. இந்த 5 கிரகம் வந்து இந்த ஜாதகத்துல வீக்கா இருக்குது. வீக்கு நான் சொல்றது கிரகம் இருக்குது, வீக்கா இருக்குது. இதெல்லாம் நல்லா வேலை பார்க்குதுங்க. இதுங்கெல்லாம் வீக்கா இருக்குது. அப்ப வீக்கா இருக்கிற கிரகம் யாரு? 3 என்றவர் யாரு? குரு. 5 என்பவர் யாரு? புதன். 6 என்பவர் யாரு? சுக்கிரன். 4 என்பவர் யாரு? ராகு. அப்புறம் 7 என்பவர் கேது. இப்ப இத்தனை நம்பர்கள் வந்து வேலை பார்க்கல. அப்ப பண பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, பண பிரச்சனை, குடும்ப பிரச்சனை ரெண்டும் கலந்து இருக்குது. சகோதரர்கள் பிரச்சனை, குடும்பத்தில் சொந்த நம்ம ஃப்ரெண்ட் சர்க்கிள் வராங்கல்ல, அவங்களுடைய பிரச்சனை இதுல திருப்திகரம் இல்லை. அதுக்கு அடுத்தது 5 புதன், குடும்பாதிபதி திசை, நிம்மதி இல்லாத வாழ்க்கை. அதுக்கு அடுத்தது குரு, நமக்கு மரியாதை கொடுத்தா மரியாதை கொடுப்போம், எல்லாம் எவனையும் மதிக்க மாட்டோம். இதுக்கு அடுத்தது 6, 4 வாழ்க்கை அலைச்சலாவே இருக்கு. சதா ஓடுறோம், இந்த நிமிஷம் வரைக்கும் ஓடின்னு இருக்கிறோம், ஓய்ந்த பாடி இல்லை. கேது 7, நான் போகாத தெய்வம் இல்லை, பார்க்காத சாமியார் இல்லை, எல்லாத்தையும் பார்த்துட்டு சார் இதுவரையும் நான் ஜெயிக்கல அப்படின்னு சொல்றதுதான் இந்த கிரகத்தினுடைய அடிப்படை. அப்ப இதெல்லாம் எப்படி நம்ம இயங்க வைக்கணும்? அப்ப உங்க பெயர் சொல்லுங்க சார்.
எஸ் ஐயப்பன். எஸ் ஐயப்பன். ஐ ஒய் ஏ ஏ டி ஏ. மாத்திக்கிறீங்க. இப்ப எஸ்க்கு 3 1 1 1 8 8 1. இப்ப 3 1 4 1 1 2 1 1 2 1 8 9 8 8 16 8 1 9 4 2 6 2 2 4 9 2 11 9 10 16 7 9 10 16 7 6 4 10 4 2 6 7 2 9 7 7 14 1 6 7 9 5 6 9 5 14 5 6 7 13 4 6 5 11 41. புரியுதுங்களா? இப்ப 7 13 6 5 11 41ல பெயர் வச்சிருக்கிறீங்க. இந்த 41ல பெயர் வச்சும் உங்களை யாரும் எஸ் ஐயப்பான்னு கூப்பிடல, ஐயப்பான் தான் கூப்பிடுறாங்க. அப்ப இந்த 41 எப்படி உங்களுக்கு வேலை பார்க்கும்? நல்லா புரிஞ்சுங்க சார். எஸ் ஐயப்பான்னு உங்களை கூப்பிட்டு இருந்தா 41 வேலை பார்க்கும். உங்களை எஸ் ஐயப்பான்னு இப்ப கூப்பிடல, ஐயப்பான் தான் கூப்பிடுறாங்க. அப்ப ஐயப்பான்னு கூப்பிடும் போது இந்த நம்பர் மாறுபடுமா மாறுபடாதா? அப்ப எப்படி அவர் 41ல பிரமிடில் வைக்கிறாரு? 1. அதுக்கு அடுத்தது 1 8 9 17 18 19 20 23ல பெயர். 23ல பெயர் வைக்கும் போது இந்த எஸ் தனியா போவ 20ல தான் பெயர் வச்சுக்கிறேன். அப்ப 20ல பெயர் இருக்கும்போது என்ன பண்ணும்? குழப்பமான மனநிலை. ஏன்னா மனோகாரங்க பெயரை மாத்தின அது கூட ஒண்ணும் சரியில்லைங்க, எல்லாம் மாத்தி தான் கொடுத்தாங்க, நான் கூட பெயர் மாத்தி தான் பார்த்தேன், ஒன்றும் புண்ணியம் இல்லைங்க அப்படின்னு சொல்ற நிலை இதுல வந்துடும். அப்ப நியூமராலஜி எங்க தோக்குது? இங்கதான் தோக்குது. இதத்தான் சொல்ல வந்தது. இந்த பிரமிடு நம்பர் 12 அதுக்கு நம்பர்ல 5ஆம் நம்பர்ல வச்சிருக்கிறீங்க. உங்களுடைய பிறந்த தேதி எண் 21. இதுக்கு தகுந்த மாதிரி இந்த 23ஆம் நம்பரை இதுல இல்லாம இதுலயே கூட்டி இருந்தீங்கன்னா இவ்வளவு பிரச்சனைக்கு ஆளாயிருக்க மாட்டீங்க. அப்ப இந்த பெயர்ல 41 வந்தும் வேலை செய்யல. அப்ப இது 41 இல்லாம என்ன வரும் இந்த பெயர்ல? எதுங்க சார்? 7 3 13 6 5 11 42 வருது. அப்படியே வச்சுக்கோங்க. இந்த 42 பெயர், இந்த 42 நல்ல நம்பர் தான். ஆனாலும் இங்க என்ன இருந்தது? 3ஆம் நம்பர் வந்து. அப்ப 3ஆம் நம்பர் 6ஆம் நம்பருக்கு பகன் தெரியுமில்ல உங்களுக்கு? நியமனத்துல சுக்கிரனுக்கு குரு பக, அப்ப தெரியுமில்ல? அப்ப இந்த நம்பர் எப்படி வேலை பார்க்கும்? அப்ப நியூமராலஜி மாத்தியும் பலன் இல்ல. இல்ல இல்ல, இத நீங்க அதை மாத்திக்கலாம், இத நீங்க பாத்துக்குங்க. ஏன்னா இப்ப மாத்தலாம் இப்ப கொடுக்க முடியாது. எதுக்கு சார் இப்ப ஐயப்பான்னு தானே சொல்றீங்க? இதுக்குதான் எந்த 20 வருது. 2 3 11 19 20 இத கூட சேர்த்து 23. எஸ் ஐயப்பா. 20ஆம் நம்பருக்கு பலன் கம்மி தான். எவனின்னா அது சந்திரனுடைய ஆதிக்கம். வாழ்க்கை ஏறும் இறங்கும் ஏறும் இறங்கும் ஏறும் இறங்கும். ஒன்னும் திருப்திகரம் இருக்காது, முன்னேற்றம் இருக்காது. ஆனா உன் பிரெயின் எல்லாத்தையும் கத்துக்கணும் தெரியணும் கத்துக்கணும் தெரிஞ்சுக்கணும் இருக்குமே தவிர ஒன்னால செலவு தான் பண்ணி இருக்க முடியாது தவிர சம்பாதிக்க முடியாது. இதைத்தான் இந்த நியூமராலஜில ஒவ்வொரு பிரமிடு நம்பரையும் அவங்க பிறந்த தேதியில போட்டு பார்த்துட்டு அதுக்கடுத்து இந்த லோசோ சார்ட்ல நீங்க உங்க பெயரை கரெக்ட் பண்ணுங்க. அப்படி வரும்போது இப்ப இதுக்கு மட்டும் சொல்லிடுறேன். இந்த 3 5 6 4 7 இந்த கிரகத்துக்கு மட்டும் நீங்க ஆக்டிவ் பண்ணீங்க. எப்படி ஆக்டிவ் பண்ணணும்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த 3ஆம் நம்பர் குரு. அப்ப குருவுக்கு என்ன செய்யலாம்? வடக்கு திசையை நோக்கினவர் குரு. அப்ப குருமார்களை நேசிக்கலாம். ஜீவ சமாதிக்கு போய் நம்ம சாமி கும்பிடலாம். வியாழக்கிழமை தோறும் வியாழக்கிழமை குரு பகவானை பிடிச்சிக்கலாம். மஞ்சள் ஆடை போட்டுக்கலாம், துண்டா மஞ்சள் ஆடை போட்டுக்கலாம். வியாழக்கிழமை வியாழக்கிழமை மஞ்சள் துணியை அணிஞ்சுக்கலாம். அப்ப இந்த குரு வேலை பார்க்க இந்த ஜாதகத்துல. அடுத்தது 5ஆம் நம்பர் புதன். அப்ப புதன் யாரு? பெருமாளுக்கு சொந்தக்காரர். அப்ப அவர் புத்திக்கு சொந்தக்காரர். அப்ப பச்சை கவுரு கட்டிக்கலாம். உங்களுடைய நிலையில பெருமாளை வணங்கிக்கலாம். அதுக்கடுத்தது உங்களுடைய திசைக்கு தகுந்த மாதிரி இந்த புதனுக்கு உண்டான அந்த ஐமுக உத்தராட்சத்தை அணிஞ்சிக்கலாம். இதெல்லாம் நீங்க செய்யும் போது இந்த புதன் ஆக்டிவ் ஆவார். இதுக்கடுத்து சுக்கிரன். எதைக்காவது எப்ப வந்தாலும் ஒரு வாசனை திரவியத்தை மேல போட்டுடுவான். ஒரு 2 அடி எங்க போனாலும் வீட்டை விட்டு கிளம்பும் போது
ஒரு வாசனை திரவியத்தை நீ மேல அடிச்சுக்கிட்டு நீ வெளியே வரும்போது இந்த சுக்கிரன் ஆக்டிவ் ஆவார். அதுக்கடுத்து இந்த ராகு கேது இவங்க 2 பேரும் சாயா கிரகங்கள். இவங்களுடைய நிலையிலே நமக்கு இந்த 2 பேர் எல்லாமே இந்த ஜோதிடமே இயங்கலன்றது எல்லாருடைய ரீசர்ச்சும். அப்படி இருக்கும்போது இந்த ராகுக்கு உண்டான வேலை என்ன? 4ஆம் நம்பர். அப்ப இந்த 4ஆம் நம்பர் அப்படின்னு சொல்லும் போது இவர் ராகுக்கு உண்டானவரு. அப்ப துர்க்கையை வணங்கலாம், துர்க்கை வழிபாடு பண்ணலாம். அதற்கடுத்தது நீங்க ராகு அங்க போற காடு மலை பிரதேசம் உள்ளவரு. அப்ப காடு சார்ந்த இடத்துக்கு போய் அப்படி வாக்கிங்கா போய் வரலாம். ஒரு ஜீவ சமாதிக்கு போய் தியானம் பண்ணலாம் கேது இருக்கத்தால. இதெல்லாம் நீங்க ஆக்டிவ் பண்ணும்போது இந்த ஜாதகம் வேலை செய்யும். இதுதாங்க இந்த லோசோ சார்ட்டில் இருக்கக்கூடிய ரகசியம். அப்ப இந்த லோசோ சார்ட்டை நீங்க எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னாக்கா, இப்ப நான் சொன்ன மாதிரி பயன்படுத்திக்கிட்டு இந்த நம்பரை மட்டும்தான் நீங்க எழுதிருக்கணும். இதெல்லாம் எழுதக்கூடாது. அப்ப இதுல என்ன பண்ண, ஒரு பஞ்சபூத சக்கரத்தை போட்டுக்கணும். இப்படி போட்டுக்கிட்டு இதுல உங்க போட்டோவை விட்டு உங்க ஜாதகத்தை நீங்க ராசியில பேரு இதெல்லாம் எழுதி ஒரு போட்டோவை வச்சு உங்க பாக்கெட்ல வச்சுக்கிட்டு டெய்லி ஒரு ஜோதிடருக்கு யாரு என்ன குலதெய்வம், ஒரு ஜோதிடருக்கு குலதெய்வம் யாரு? நவகிரகம் தான். ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்கிர சனி பெயர்ச்சி ராகுவே கேதுவே நமக்கு 108 முறை சொல்லிவிட்டு போய் உக்காரு. உனக்கு அன்னைக்கு ஒரு கேஸாவது வரும். புரியுதா? நவகிரகத்தையும் நம்ம வணங்கணும். அவங்க பூராமே குலதெய்வம் தான். ஒரு நாள் கூட ராகு கேது சொல்லாத இந்த வாய் எதுவும் இருந்ததில்லை. அவன் இவனை பார்க்கறான், இவர் அவரை பார்க்கறாரு, அவர் இவரை பார்க்கறான்னு தான் சொல்றோம். அப்படி இருக்கத்தால இந்த நவகிரக சுலோகத்தை நீங்க சொல்லிட்டு இதை நீங்க பயன்படுத்திக்கிட்டு இருந்தீங்கன்னா, இல்ல இது போட்டுட்டு பின்பக்கத்துல ஒரு போட்டோ ஓட்டுங்க. இது எல்லோ சார்ட்ல போட்டுங்க. எல்லோ சார்ட்ல போட்டு ரெட் கலரால எழுதிக்கங்க. இதை எல்லோ சார்ட்ல போட்டு இந்த கோடை ரெட் கலரால போட்டு கூட இதை புளுவிங்கால எழுதிக்கலாம். நல்லா டக்குன்னு தெரியும். அப்ப நல்லாவே இருக்கும். இது மாதிரி நீங்க பயன்படுத்தும் போது உண்மையிலேயே உங்களுடைய நேர்மறை ஒரு நல்ல வேலையை பார்க்கும். இந்த பெயரை சீர்திருத்தம் பண்ணும்போது இன்னும் முழுமையான வேலையை பார்க்கும். அப்படின்றது தான் நான் சொல்லி கொடுக்கக்கூடிய ரகசியம். ஏன்னா ஒரு பெயரை மாத்தி நான் ஜெயிக்கலைன்னா இந்த தோல்வி இன்னைக்கே விட்டு நான் ஓடிடுவேன். ஏன்னா அந்த அளவுக்கு இதுல ரீசர்ச் பண்ணி வச்சிருக்கோம். அதை தான் எல்லாரும் சொல்லிக்கிறோம். மற்ற ஜோதிடரை விட நம்ம வசியம், பெயர்ல வசியம் இருக்கணும். அந்த பெயரை கேட்டா வசியம் வரணும். வசியத்தோட இல்லாம அந்த பெயர் வேலை பார்க்கறதுக்கு உண்டான வேலையை நடக்கும். ஏன்னா இது கோபக்கார பெயர். இங்க பாருங்க 2 8 வந்துருச்சு. பிடிவாதம், முன்கோபம். இல்லை நான் எடுத்த முயற்சி விட மாட்டேன். நான் இன்னும் என்ன கேட்டு போறேன், பந்தியை நான் கட்டுறேன் ஆளுநே விடமாட்டேன். அவனை அடிச்சே கொண்டாலும் சரி, இனிமேல் நாங்க போவாதே விட மாட்டேன், அவனுக்கு ஒட்டாலும் விட மாட்டேன். இது யார் சொல்றது? இந்த அண்ணாச்சி 2 பேர் சொல்றாங்க. அப்ப இதுதான் இந்த ஜாதகத்துல இருக்கக்கூடிய ரகசியம். அப்ப இந்த பெயர்லாம் ஏன் ஜெயிக்கலன்றதுக்கு இவ்வளவு உதாரணங்கள் இருக்குது. இதுதான் நான் சொல்லக்கூடிய இந்த லோசோ கிரேடு மெத்தட்ல நீங்க ஏதாவது பயன்படுத்தி ஒரு நல்ல நிலையை நீங்க அடைஞ்சிடலாம் அப்படின்றத நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இப்ப ஒரு சில நம்பர்களை சொல்றோம். அந்த நம்பர்லாம் உங்களுக்கு வேலை செய்யும். ஒரு குறிப்பா ஒரு 4 நம்பர் சொல்றேன். ஏன் டைம் இருக்குது, டைம் நம்ம கிட்ட கம்மியாகுது. இன்னைக்கு என்ன இவர் பேச வேண்டியது பாப்பா. இதுல என்ன ரகசியம்? ஆக்டிவ் ஆகட்டும். ஆக்டிவ் ஆனா நல்லது தானே சார். சார் நீங்க எல்லாமே ஆக்டிவ் ஆக்குது. ஆனாலும் இந்த பெயர் என்ன சரிதிருத்தம் பண்ணிட்டுனா என்ன பெரிய நிலைக்கு நீ வந்துருவன்றத நான் சொல்ல வரேன் சார். ஏன்னா முட்டுக்கட்டை இங்க இருக்குது. இதெல்லாம் ரைட்டு தான். ஏன் இப்ப அவர் சொன்னாரு, இந்த சூரியனும் இந்த பாபகிரகம் 2 இருந்து சனி இருந்தா அவன் கட்டாயமே செத்துருவான்னாரு. இதை நம்ம கரெக்ட் பண்ணும்போது சாக மாட்டோன்ற நானு. அதாவது என்னன்னா ஜோதிட துறையை வின் பண்ணக்கூடிய அளவுக்கு இதுல இருக்கக்கூடிய ரகசியங்கள் சொல்றாங்க. ஏன் சொல்ல வந்தேன்னா அவங்க இருக்கிறது பூராமே ஃபார்முலாவா சொல்றாங்க. இந்த ஜோதிட துறையில் இருக்கக்கூடிய கருத்துக்கள் அனைத்தும் ஏத்துக்கக்கூடிய கருத்துக்கள் தான். விதியை மதியால் வெல்லு அப்படின்னு சொன்னோம். அந்த மதியத்தான் நான் இங்க உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஏன்னா என் அனுபவத்துல நடக்காத கல்யாணத்தை இதை வச்சு நடத்தி கொடுத்துக்கிறோம்.
பொருத்தம் இல்லாத கல்யாணத்தை வச்சு பொருத்தம் பண்ணி கொடுத்துக்கிறோம். இப்படிலாம் பண்ணி கொடுத்து இன்னைக்கு வாழ்ந்து நிற்கிறாங்க. நம்ம அனுபவத்துல 40 ஆண்டு காலத்துல நான் வந்து 40 வருடமா வந்து இந்த துறையில 80ல உள்ள போந்தேன். 2000 தான் ஜோதிடம்னு சொல்லிட்டு சங்கராபுரத்துல போர்டு போட்டேன். இன்னைக்கு 24 வருஷமா அந்த தொழிலை பார்த்து நிற்கிறேன். அப்ப இந்த தொழிலில் இருக்கக்கூடிய நிலைகள் நிறைய விஷயங்கள். அப்ப இதெல்லாம் நமக்கு ஒரு நல்ல நிலையை கொடுக்குது அப்படின்றதுதான் இதுல இருக்கக்கூடிய ரகசியம். அப்ப இந்த லோசோ சார்ட் முறையில இருந்து நீங்க நல்ல நிலைக்கு வந்ததுக்கு இன்னும் நிறைய இருக்கு. இது இன்னும் நிறைய முறையை பயன்படுத்தி நம்ம சொல்லலாம். சார் சொல்லிக்கிறாரு எண்கணித கிளாஸ் போடலாம்னு சொல்லி ஒரு விளம்பரம் கொடுப்பாரு. நம்ம ஒவ்வொரு நாள், ஏன்னா எண்கணித கிளாஸ் வந்து ஒரு பெரிய வகுப்பு. அது வந்து உடனே 2 நாள்ல முடிகிற வகுப்பு இல்லை. அடிப்படையில இருந்து உங்களுக்கு கரெக்ட் பண்ணி கொடுத்தோம்னா எப்படியும் 1 மந்த் ஆகும் எல்லாத்தையும் முழுமையா கத்துக்க. அந்த அளவுக்கு நம்ம அவர்கிட்ட என்னன்னு சொல்லி பண்ணிட்டு நம்ம போடுவோம். கத்துக்கிறவங்க வந்து கத்துக்கிட்டோம். ஏன்னா இந்த கலை வந்து எல்லாருக்கும் பயன்படுகின்ற நோக்கத்துல தான் நம்ம சொல்லி நிற்கிறோம். அதனாலதான் சொல்ல வரது நான் அது போல சொல்லி நம்ம முடிக்கலாம் அப்படின்றது. இப்ப நம்ம ஒரு சில நம்பரை நம்ம சொல்ல போறோம். இந்த நம்பர்லாம் நீங்க பயன்படுத்தும் போது அன்றாட வேலை செய்யும். இதை நீங்க பலப்பரிச்சா பாத்துங்க. அடுத்த கிளாஸ்ல எனக்கு சொல்லுங்க சார், சூப்பர் சார், நான் சொன்னது நடந்துச்சு அப்படின்னு சொல்ற நிலையத்தான் நம்ம இதுல பயன்படுத்த போறோம். அதனால நீங்க அந்த மாதிரி நீங்க ஒரு லைனை கொடுக்கும் போது ஒரு நல்ல வாய்ப்பை கொடுக்கக்கூடிய நிலை கிடைச்சிடும் அப்படின்றதுதான் இதுல இருக்கக்கூடிய ரகசியம். இப்ப 897 அப்படின்ற ஒரு நம்பர் எழுதிங்க. இந்த 897 உங்க வலது பக்கத்துல இருந்து இடது பக்கத்துல 3 இடத்துல பச்சை கலர் பேனாவில் எழுதி வச்சுக்கும். வேற இது எதுவுமே பண்ணாத. இந்த சரீரத்துல பச்சை கலர் பேனாவில் 897 போட்டு ஒரு ரவுண்ட் போட்டு, இதுதான் நீ செய்ய வேண்டிய வேலை. இடது பக்கத்துல உடம்புல 3 உங்க யாரும் பார்க்க கூடாது. இது என்னன்னு அவன் கேட்க கூடாது. அந்த மாதிரி மறைமுகமான இடத்துல நீங்க போட்டு வச்சுங்க. போட்டுட்டு நீங்க மட்டும் உங்க வேலையை பாருங்க. வந்த வருமானத்துக்கும் இந்த நம்பரை போட்ட பிற்பாடு வந்த வருமானத்துக்கும் வித்தியாசம் பாருங்க. பச்சை கலர் மணிக்கு பூரா பச்சை கலர், பணம் வேணுன்றது கேட்கறதுக்கு பூரா பச்சை கலர் தான். அந்த நிலையில நீங்க பயன்படுத்தும் போது இந்த 897 ஒரு அபரீதமான வேலையை செய்யும். புரியுதுங்களா? அடுத்தது 33. இதெல்லாம் நம்ம பார்த்தது. இந்த 333 அப்படின்றது ஒரு குரு இருக்கிறாரு. இதை கூட்டினா ஒரு செவ்வாய் இருக்கிறாரு. இதுக்கு அடுத்தது இதையும் நம்ம நியூமராலஜி பண்ணும்போது இங்க ஒரு குரு வந்துடுறாரு. அப்ப 333ன்றத எழுதிக்கிங்க. ஒரு நோட்டு ஒண்ணு போட்டுக்குங்க. போட்டுட்டு 333 என் மகன் நன்றாக படிக்கிறான். பிரபஞ்சத்துக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு நோட்டுல டெய்லி 33 முறை எழுதின்னு வாங்க. காலையில் ஏஞ்ச உடனே என் மகன் நன்றாக படிக்கிறான், பிரபஞ்சத்துக்கு நன்றி. என் மனைவி என்னுடன் அன்பாக இருக்கிறாள், பிரபஞ்சத்துக்கு நன்றி. என்னுடைய கடன்கள் எல்லாம் தீர்ந்து விட்டது, பிரபஞ்சத்துக்கு நன்றி. எனக்கு பெண் கிடைத்து நல்ல வாரம் கிடைத்து விட்டது, நான் திருமணம் செய்து கொண்டேன், பிரபஞ்சத்துக்கு நன்றி. இத 333 33 நாள் எழுதுங்க. 33 நாள். இந்த 33 நாள்ல 33 முறை எழுதி நீங்க வச்சிட்டீங்கன்னா அந்த காரியம் நடக்கும். ஆமா, இந்த மாதிரி எழுதணும். இதை 1 2 போட்டு எழுதக்கூடாது. எண்ணி பார்த்துக்கணும் 33 முறை. ஆமா, அதுவும் வேலை பார்க்க ஆரம்பிச்சிடும். அதனாலதான் 333 எழுதி என் மகள் நன்றாக படிக்கிறாள், பிரபஞ்சத்துக்கு நன்றி. பாசிட்டிவ் திங்கிங். இதை நீங்க கேட்கும் போது ஆட்டோமேட்டிக்கா உங்க ஆழ்மனம் உங்களுக்கு அந்த வார்த்தையை கொடுத்துரும். அந்த பலன் உங்களுக்கு கொடுத்துரும். இதெல்லாம் வந்து அந்த ஓசோனுடைய நம்பர்ல தான் முக்கியமான நம்பர்கள்ன்றது ஏஞ்சல் நம்பர் சொல்றோம். இதுக்கு அடுத்தது அதே நம்பரை நம்ம இதுல 369ன்னு ஒரு நம்பர் இருக்கு. இது வந்து உங்களுக்கு ஒரு அருமையான ஒரு ஸ்லைட் நம்பர். இது
69. அப்ப 3, 6, 9. இந்த 369 எந்த கோரிக்கை வந்தாலும் இதுல ஒரு போட்டோவை ஓட்டிட்டு இந்த மாதிரி சின்னம் போட்டுட்டு காலையில 30 முறை, மதியம் 60 முறை, இரவு 90 முறை 3 நாள் எழுதுங்க. அந்த காரியங்கள் எந்த காரியமா இருந்தாலும் தொடர்ந்து செய்யுங்க. இந்த மாதிரி நீங்க பயன்படுத்தும் போது ஆட்டோமேட்டிக்கா வேலை பார்க்கும். என்ன நடக்காதுக்குதா, அப்ப உங்க ஆழ்மனம் வந்து அதை தொடலை, அப்ப இன்னும் ஒரு 3 நாள் பயன்படுத்துங்க. இதுக்காக விட்டுடாதீங்க. சார் நீங்க சொன்னீங்க நடக்கல, நான் என்ன சார் பண்ணுவேன், அந்த வார்த்தைக்கு வரக்கூடாது. இது ஜெயிக்கக்கூடிய நம்பர். இது ஒரு டெலஸ்கோப் நம்பர். இந்த டெலஸ்கோப் நம்பர்ல வந்து இந்த 369 இது 30 முறை, இது 60 முறை, இது 90 முறை எழுதும் போது அந்த வேலை ஆட்டோமேட்டிக்கா பார்க்கும். கோரிக்கை தான் 369 போட்டு இப்ப என்ன வாசகம் எழுதுறோம், எனக்கு சிறப்பான முறையில் தொழில் வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு எழுது, இல்ல வருமானம் வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு எழுதுனா அந்த வருமானம் வரும். இதை 30 முறை, மதியம் 60 முறை, இரவு 90 முறை, சாப்பாட்டுக்கு முன்னே படுக்கிறதுக்கு முன்னே எழுதி வச்சுட்டு படுத்துக்கோ. இந்த மாதிரி தொடர்ந்து நீங்க எழுதி வைக்கும் போது அந்த வேலை வந்து சிறப்பான முறையில் நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும். அப்படின்னு தான் 3 நாள் எழுதுங்க. முதல்ல 3 நாள் எழுதுங்க, ஒரு 11 நாள் எழுதுங்க. அதுக்கு மேல அங்க வேலை இல்லை. ஏன்னா நீ சொல்லும் போது எழுதின்னு தான் சொல்றேன். அப்ப அந்த வேலை நடக்கிறதுக்கு உண்டான வேலைகள் நமக்கு நடந்துரும். அப்படின்னு தான் இதுல இருக்கக்கூடிய நிலைகள். அப்ப இதெல்லாம் நமக்கு நல்ல ஒரு வேலையை செஞ்சுன்னு இருக்கு, நல்ல ஒரு லைனை கொடுத்துன்னு இருக்குது அப்படின்றது தான் இதுல இருக்கக்கூடிய கருத்துக்கள். இது மாதிரி நிறைய நம்பர்கள் இருக்கு. ஏஞ்சல் நம்பர்ல இருந்து எல்லா நம்பரும் வேலை பார்க்கும். அதுல அதிகமா பணத்தை கொடுக்கறது இந்த 897, 520, 741, 1176 இந்த நம்பர்லாம் உங்களுக்கு சீக்கிரமா பணத்தை கொண்டாந்து கொடுக்கும். இந்த 897, 520, 741, 1176 இதெல்லாம் உங்களுக்கு சிறப்பான முறையில பணத்தை கொண்டாந்து கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான எண்கள். இதெல்லாம் நீங்க பயன்படுத்தலாம். ஒரு வாட்டர் பாட்டில்ல பச்சைங்கால எழுதி சீட்டை ஒட்டிவிட்டு அந்த தண்ணியை நீங்க குடிச்சுன்னு வரும்போது இந்த பணம் வரும். ஒரு வாட்டர் பாட்டில்ல ஒரு வெள்ளை பேப்பர்ல இந்த 741 உங்க பேர் ஐயப்பன் எழுதிட்டு ஒட்டி பண்ணும். ஒட்டிட்டு நீ என்ன நினைச்சு தண்ணி குடிக்கிறியோ அந்த காரியம் நடக்கும். ஏன்னா எண்கள் வேலை பார்க்குதுங்கிறத சொல்ல வரதான் இவ்வளவு விஷயங்கள் சொல்றேன். ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த எண் கணிதம் உண்மையிலேயே நிறைய வேலையை பார்த்துன்னு இருக்கு. இதனால நிறைய நாங்க ஜெயிச்சுன்னு இருக்கிறோம். 2 பச்சை மிளகாய் கிள்ளி போட்டு போன்றோம், ஒரு பச்சை மிளகாய் 2 ஆபீஸ்க்கு எடுத்துன்னு போன்றோம், ஒரு சண்டை அங்க நடக்கல. வேலை கிடைக்கல, 21 பச்சை மிளகாய் எழுதி போட்டு போங்கன்றோம். செவ்வா சனி பகவானுடைய ஆதிக்கத்துல பேனாவில கருப்புல எழுதுனேன், வேலை கிடைச்சிட்டு. இதெல்லாம் தாந்திரிக பரிகாரங்கள். இதெல்லாம் நம்ம நிறைய சொல்லும் போது ஆட்டோமேட்டிக்கா நமக்கு நல்ல நிலை கிடைச்சிருது அப்படின்றது தான் இதுல இருக்கக்கூடிய மெயின் சப்ஜெக்ட். இதுக்கடுத்து ஒவ்வொரு ஜோதிடரும் திருமண பொருத்தம் பார்க்க நிறைய பேர் வருவாங்க. நல்லா தெரிஞ்சுங்க, இந்த திருமண தேதியும் ஒரு மனிதனுக்கு நல்ல வேலையை பார்க்குது. அதனால எல்லாரும் முதல்ல நீங்க பொருத்தம் பார்க்கறதுக்கு எப்படி இருந்தாலும் ஃபர்ஸ்ட் 2 பேருக்கு பிறந்த தேதியை முதல்ல ஒப்பிட்டு பாருங்க. ஒப்பிட்டு பார்த்துட்டு 4, 5, 7, 8 அதாவது 2, 4, 5, 7, 8ல கல்யாண தேதி குறிச்சு கொடுக்காதீங்க. நல்லா தெரிஞ்சுங்க, 2, 4, 5, 7, 8 கூட்டி பார்த்தாலும் 2ன்னு வரக்கூடாது, தேதியிலையும் 2ன்னு வரக்கூடாது. இது மாதிரி வரும்போது அந்த கல்யாண தேதியை கூட்டி பார்க்காதீங்க, கொடுக்காதீங்க. 1ஆம் தேதி பிறந்தவங்களுக்கு 4, 5, 7, 8ல திருமண தேதி செஞ்சு கொடுக்கக்கூடாது. 1ஆம் தேதி, 10ஆம் தேதி, 19ஆம் தேதி, 28ஆம் தேதி பிறந்தவங்க யாரா இருந்தாலும் இந்த 4 நாள்ல தேதி வச்சு கொடுக்க கூடாது. கூட்டு எண் வந்தாலோ விதி எண் வந்தாலோ இந்த 4, 5, 7, 8ன்னு கல்யாணம் பண்ணி விடாதீங்க. 2ஆம் தேதி பிறந்தவங்களுக்கு 2, 4, 5, 8, 9 இந்த 2ஆம் தேதி பிறந்தவங்களுக்கு இந்த 2, 4, 5, 8, 9ல திருமண தேதி வச்சு கொடுக்காதீங்க. இதுக்கடுத்து 3ஆம் தேதி பிறந்தவங்களுக்கு 4, 5, 6, 8 4ஆம் தேதி பிறந்தவங்களுக்கு 4, 5, 8 5ஆம் தேதி பிறந்தவங்களுக்கு 3, 4, 5, 8
6ஆம் தேதி பிறந்தவங்களுக்கு 4, 5, 7, 8. 7ஆம் தேதி பிறந்தவங்களுக்கு 4, 5, 7, 8. 8ஆம் தேதி பிறந்தவங்களுக்கு 4, 5, 8. 9ஆம் தேதி பிறந்தவங்களுக்கு 2, 4, 5, 8. இந்த தேதியில யாருக்கு திருமண தேதியை வச்சு கொடுக்காதீங்க. ஏன் அப்படி சொல்றேன்னா, 2ஆம் தேதி திருமணம் பண்ணால் வாழ்க்கை பூரா குழப்பம், 4ஆம் தேதி திருமணம் பண்ணால் தினந்தோறும் சண்டை, 5ஆம் தேதி கல்யாணம் பண்ணால் பெண் பிள்ளை கடங்காரன், 7ஆம் தேதி கல்யாணம் பண்ணால் கோர்ட்டு கேஸு, 8ஆம் தேதி கல்யாணம் பண்ணால் 26 வருடத்தில் ஒருவர் பிரிவு, எல்லாம் மரணம். இது மாதிரி தான் இருக்கும். அப்ப இந்த தேதியெல்லாம் மெயினா நீங்க எடுத்துக்குங்க. இந்த மாதிரிலாம் நீங்க வச்சு கொடுக்கும்போது ஒரு நல்ல நிலையை கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கிடைச்சிரும் அப்படின்னு தான் இதுல இருக்கக்கூடிய மெயினான சமாச்சாரம். அப்ப உங்களுக்கு இதெல்லாம் ஒரு நல்ல நிலையை கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கிடைச்சிரும். இந்த மாதிரிலாம் நீங்க நம்பரை பயன்படுத்தணும். அவருடைய பிறந்த நாள் வந்து 3 அவங்க 3ஆம் தேதி மொத்தமா கூட்டியும் பாருங்க, அதுலயும் என்ன வருதுன்னு பாருங்க. அப்ப அந்த 8 அந்த 3ன்னு வந்துச்சு வச்சுங்க, இந்த 8ல இருக்கிற எண்ணி இந்த 3ல இருக்கிற எண்ணி அவாய்ட் பண்ணிடுங்க. அதுக்கு ப்ரிப்பேர் நல்ல எண் 3க்கு 9 நல்ல நம்பரு அப்ப வச்சு கொடுங்க. 3க்கு 1ஆம் நம்பர் நல்லா இருக்கும் அப்ப வச்சு கொடுங்க. இந்த மாதிரி இந்த இப்ப வந்து 3, 8ன்னு வந்துச்சுன்னு வச்சுக்க, இதை பாத்துக்கோ. 4, 5, 8 இங்க 4, 5, 6, 7 இதை மட்டும் கொடுக்காது. அந்த 2 பேரும் இப்ப ஒருத்தர் மேடம் ஒருத்தர் வந்து அதை அவாய்ட் பண்ணிடுங்க. அதுவும் சரி வராது, கட்டாயமா அவாய்ட் பண்ணுங்க. 9 பொருத்தம் இருக்கும், ஜாதகத்துல 9 பொருத்தம் இருக்கும், ஆனா கட்டாயமே இது வேலை பார்க்கும். இதனாலதான் நிறைய குடும்பங்கள் 10 பொருத்தம் பார்த்து கூட பலன் இல்லைன்னு சொல்றது. இதெல்லாம் நம்ம நிறைய பார்த்துட்டு தான் உங்ககிட்ட சொல்றோம். இதெல்லாம் உங்களுக்கு ஒரு அருமையான ஒரு நியூமராலஜி, இதை முதல்ல பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து ஒரு 10 அட்டவணையை கொடுப்போம். இந்த 10 அட்டவணையில ஒரு நல்ல நிலையை நீங்க அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகளை நம்ம கொடுத்துருவோம் அப்படின்னு தான் இதுல இருக்கக்கூடிய மெயின் கான்செப்ட். இப்ப ஒரு எல்லா இடத்துலயும் இப்ப மாந்திரிகத்துக்கு போறாங்க. மாந்திரிகத்துல என்ன சொல்றாங்க, எங்க வீட்டுக்காரம்மா வந்து எனக்கு கண்ட்ரோல் ஆக மாட்டாங்க, ரொம்ப சங்கடமாவே இருக்குது, என்ன பண்றதுன்னு தெரியல, 7ஆம் இடம் கெட்டு போச்சு, 8ஆம் இடம் கெட்டு போச்சு இயற்கையாவே, அதனால அவங்க பிடிச்சி போட்டாங்க. அப்ப இவங்களுக்கு என்ன செய்யலாம்னா, ஒரு பெண்ணு ஃபர்ஸ்ட் ஒரு ஆணை வந்து வசியம் பண்ண, ஒரு பெண்ணு வந்து ஒரு ஆணை வசியம் பண்ண இந்த நம்பர் எழுதி இதை எழுதிட்டு அந்த பெண்ணுடைய பேரை அவங்க அம்மாவோட பேரை சேர்த்து எழுதணும். ராணி மகள் லலிதாவுக்கு லலிதாவுக்கு மணியம்மாள் மகன் மணியம்மாள் மகன் ராமர் வசியம், இல்ல ராமர் வசி சுவாகா. இப்படி எழுதி நீங்க எழுதி வச்சுக்கிறது. உங்க வீட்டுக்காரம்மா பேரை அவங்க அம்மா பேரோட சேர்த்து நீங்க எழுதி உங்க பாக்கெட்ல நீங்க வச்சுக்கிட்டா, இதை நீங்க பயன்படுத்திட்டு வரும்போது அவங்க உங்ககிட்ட அடக்கமாவே இருப்பாங்க. ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆண் வசியம், ஒரு பொண்ணு வந்து ஒரு ஆம்பளை வசியம் பண்றதுக்கு இது பெண்ணுக்கு ஆண் வசியம். இது ஒரு அருமையான ஒரு பெண்ணு. சார் இதுவே எழுதி வச்சுட்டேன் ஒன்னும் கிளிக் ஆகல அப்படின்னா, இதுவே ஒரு வெள்ளை துணியில எழுதி இந்த வாசகத்தை எழுதி விளக்கண்ணில தீபம் போடுங்க. இது ஒரு 108 முறை சொல்லி கொடுங்க. போயிருக்கீங்க, அது மாதிரி ஏறிட்டோம். ஒரு 4 நாள் போட்டு பாருங்க, இதனுடைய ரிசல்ட் என்னன்னு தெரியும். இதுக்கு பின்னால உங்க 2 பேருக்கு கணவன் மனைவி போட்டோ ஒட்டி பாக்கெட்ல வச்சுங்க. இது நீங்களும் செய்யலாம், வரவங்களுக்கும் கொடுக்கலாம்.
பெண்ணுக்கு ஆண் வசியம், ஒரு பொண்ணுக்கு ஒரு ஆம்பளை வசியமா வருது. புரியுங்களா சார்? நீங்க தகட்டுல எழுதிக்கிட்டாலும் சரி, இல்ல எல்லோ சீட்ல எழுதிக்கிட்டாலும் சரி, இல்ல தகட்டுல எழுதி லாமினேஷன் பண்ணி வச்சுக்கிட்டாலும் ஓகே, இல்ல எல்லோ சீட்ல எழுதி அவங்க போட்டோ உங்க போட்டோவை சேர்த்து ஒட்டி கரெக்ட் பண்ணி பைண்டிங் பண்ணி வச்சுக்கிட்டாலும் ஓகே சார். மஞ்சள் கலர் அட்டை, சிகப்பு கலர்ல இந்த எழுத்து, இல்ல சிகப்பு கலர்ல கோடு, நீல கலர்ல எழுது, இல்லையா கருப்பு கலர்ல கூட எழுதிக்கலாம். இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அதுவும் வேலை பார்க்கும். ஆனா இந்த நான் சொல்ற சிகப்பு கலர்ல எழுதுனா சீக்கிரம் வேலை பார்க்கும். இதுதான் இதுல இருக்கிற ரைட். இது ஒரு முஸ்லீம் நம்பர், இது ஒரு முஸ்லீம் நம்பரு. இந்த முஸ்லீம் நம்பர்ல அந்த முஸ்லீம் எழுத்து எடுத்துட்டு நான் நம்பரை கொடுத்துருக்கிறேன். இந்த அரபு நம்பர், அது அரபு நம்பர், அரபு நம்பரை எடுத்துட்டு நம்ம நியூமராலஜி நம்பரை கொடுத்துருக்கிறேன். இதை கொடுத்து நான் வேலை பார்த்துக்கிட்டு உங்களுக்கு நான் கொடுத்துருக்கிறேன். ஆமா, இதுதான் இதுல இருக்கிற ரீசர்ச். அதுக்கு அடுத்தது ஒரு ஆணுக்கு பெண் வசியம். இதை என்னது பெண்ணுக்கு கொடுத்துட்டோம், இதுக்கு ஆணுக்கு பெண் வசியம். இதே போல 9 கட்டம் போட்டுங்க. ஏன்னா எனக்கு டைம் அப்படி இப்பதான் கொடுத்தாருனா கொஞ்சம் நேரம் பண்ணலாம். இது புரிஞ்சலாம் சார். இது ஒரு ஆணுக்கு பெண் வசியம். முன்ன வாசகம் மாதிரியே எழுதி இதை வந்து என்ன செய்யணும்னா, முன்ன எழுந்து வெள்ளிக்கிழமை சுக்கர ஓரையில் எழுதுங்க. அதை பார்த்து நோட் பண்ணிங்க, அதான் முக்கியம். அதுல வெள்ளிக்கிழமை சுக்கர ஓரையில ஒரு பெண்ணுக்கு ஆண் வசியத்தை எழுதிக்கிங்க. சனிக்கிழமையோ இல்ல புதன்கிழமையோ வரக்கூடிய சுக்கர ஓரையில ஒரு பெண்ணுக்கு எழுதிக்கிங்க, ஒரு ஆண் வந்து பெண்ணுக்கு எழுதிக்கிங்க. இது வந்து ஆண். அப்ப வர சனிக்கிழமை வரக்கூடிய சுக்கர ஓரை, புதன்கிழமை வரக்கூடிய சுக்கர ஓரை, ஓரையை பார்த்துக்கோ. ஓரை பார்க்க தெரியல. வெள்ளிக்கிழமை வரக்கூடிய சுக்கர ஓரை, சனிக்கிழமை வரக்கூடிய சுக்கர ஓரை, புதன்கிழமை வரக்கூடிய, ஆமா, இதை வந்து பார்த்துக்குங்க. இது ஒரு அருமையான ஒரு நல்ல நிலையை கொடுக்கக்கூடிய ஒரு லைனு அப்படின்றத பண்ணலாம். இதுக்கு அது 786 தான். ஆமா ஆமா, அதே வாசம் கே எழுதணும். இன்னார் மகனுக்கு இன்னார் மகனுக்கு இன்னார் மகள் வசி வசி சுவாகம். இதான் சனிக்கிழமை சுக்கர ஓரை, புதன்கிழமை சுக்கர ஓரை, அவ்வளவுதான். இது போல பண்ணிக்கங்க. இப்ப ஒரு குழந்தை வந்து ஜுரம் நிக்கல, ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போறோம், அவங்களுக்கு வந்து ஜுரம் வந்து அடிச்சுட்டே இருக்குது, மருந்தெல்லாம் கொடுத்துருக்கிறோம், நைட்ல நல்லா ஜுரம் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, இதெல்லாம் வந்து நமக்கு ஒரு ரெமெடி. இத அந்த குழந்தை பாக்கெட்ல எழுதி வச்சுட்டு 2 சீட்டு எழுதிங்க. இது போல 2 சீட்டு எழுதிக்கங்க. ஒரு சீட்டை குழந்தை பாக்கெட்ல வச்சிருங்க, ஒரு சீட்டை எடுத்து தண்ணியில போடுங்க. ஒரு அரை மணி நேரம் ஊட்டும், என் குழந்தையினுடைய ஜுரம் விட்டுடுச்சுன்னு சொல்லி வேண்டிக்கங்க பிரபஞ்சத்துக்கிட்ட. நீங்களே சொல்லுங்க ஊதுபத்தி காட்டி. அந்த தண்ணியை எடுத்து மூஞ்சில லைட்டா இப்படி அடிச்சு விட்டுட்டு 42 முறை சொல்லுங்க இந்த வார்த்தையை. என்னுடைய மகளுக்கு உடல்நிலை சரியாகி ஜுரம் நீங்கி விட்டது அப்படின்னு சொல்லிட்டு குடிக்க வைங்க. அந்த ரவ தண்ணியை குடிக்கும் போது அந்த காய்ச்சல் உடனே விலகும். இது காய்ச்சல் விலகிறதுக்கு. ஒரு குழந்தை இல்ல பாப்பா எனக்கு நமக்கு இந்த மாதிரி இருக்கிறதுக்கெல்லாம் இந்த காய்ச்சல் விலகிறதுக்கு உண்டான ஒரு எண்கணித சக்கரம், இதை நீங்க பயன்படுத்தலாம். இது போல ஏகப்பட்ட சக்கரங்கள் இருக்குது. இதனால இப்ப டைம் இல்லைன்றதால இதை நீங்க பயன்படுத்துங்க. ரைட்டா, சரி சரி. அப்ப இதுக்கு அடுத்து இன்னும் ஒண்ணு, நம்ம கணவன் மனைவி ஒற்றுமைக்கே இன்னும் ஒண்ணு பண்ணிடுவோம். அதையும் பண்றேன். இப்ப நமக்கு கேஷ் பாக்ஸ் பணம் வேணும்.
மெயினா கொடுத்த கடன் வந்து சொல்லுங்க. அதான் பிரச்சனை. ஆனா நமக்கு வர வேண்டியது வராதுன்னு நம்ம கடன் வாங்காம இருக்கிறது கூட நல்லது. கொடுத்த கடன் வராம இருக்கிறது தான் பிரச்சனை. அப்ப இதை நினைத்தது நடக்குன்னு எழுதிக்கங்க. அதாவது எதுக்குமே பணம் வர்றதுக்கு தொழிலுக்கு எல்லாத்துக்குமே நினைத்தது நடக்க. இப்ப நினைத்தது நடக்கிறதுக்கு ஆமா அனைத்து காரியத்துக்கும் இப்ப உங்களுக்கு பொருளாதாரம் பணம் காசு கொடுத்த பணம் வர்றது இதுக்கெல்லாம் நம்ம இந்த நம்பரை எழுதி வச்சுங்க. இதை பயன்படுத்துங்க. நினைத்தது நடக்க. ஓம் க்ரீம் நமஹ. ஓம் க்ரீம் நமகன்னு எழுதிங்க. இந்த நம்பரை நம்ம எழுதுறோம். இத எழுதி பாக்கெட்ல வச்சுட்டு மஞ்சத்தூளால நல்லா கேட்டுங்க. இத மஞ்சத்தூள் குழப்பி அந்த மஞ்சத்தூள்ல வெள்ளை பேப்பர்ல இது எழுதணும். மஞ்சத்தூளை தொட்டு வெள்ளை பேப்பர்ல எழுதணும். எழுதி இத நீங்க ஒரு 11 நாளைக்கு இது போல ராமன் எனக்கு பணம் 5 லட்சம் கொடுத்து விட்டார் பணம் வர்றதுக்கு. அதுக்கடுத்து என்னுடைய குழந்தை நன்றாக என் பேச்சை கேட்டுக்கொண்டிருக்கிறது. இப்படி என்ன கேட்கறியோ நினைத்தது நடக்கிறதுக்காக 11 நாளைக்கு அந்த ஒயிட் பேப்பரை உருட்டி நெய்யில தீபம் போடணும். தொடர்ந்து 11 நாள் வாசகத்தை இந்த பேப்பர்ல பின்னால எழுதிருக்க. சார் இந்த நம்பர் எழுதுறோம், பின்னால உங்க கோரிக்கை எழுதுறீங்க. எழுதிட்டு ஓம் கிரீம் நமகன் 108 முறை சொல்லிட்டு அந்த வாசகத்தை உங்களால எத்தனை முறை ஒரு இக்கு கிரீம் வடமொழி இக்கு கிரீம் நமக. சார் மஞ்சத்தூளால குழப்பி பேப்பர்ல எழுதணும். நல்லா தெரிஞ்சுங்க இந்த விஷயத்த. இது நினைச்சது நடத்தி கொடுக்கறதுக்கு உங்களுடைய திறமை தான் இல்லை. நம்ம மை மாதிரி அதை குழப்பிக்கிட்டு தொட்டு வெள்ளை பேப்பர்ல இந்த நம்பரை எழுதணும். எழுதிட்டு பேப்பருக்கு பின்னால உங்க கோரிக்கைய பேனாவில் எழுதிக்கங்க. அதை எழுத வேண்டியதெல்லாம் பஞ்சு தொட்டு எழுதிட்டு ஓம் கிரீம் நமகன்னு ஒரு 108 முறை சொல்லி ஏழுமலை எனக்கு 20,000 பணம் கொடுத்து விட்டார். அவர் கொடுக்க வேண்டும்ன்றதை சொல்லக்கூடாது, கொடுத்து விட்டார் அப்படின்னு 108 முறை சொல்லிட்டு இதை உருட்டி நெய்யில தீபம் போட்டுருக்கு. அந்த சீட்டோட அந்த நெய்யோட புடிச்சு எரிஞ்சிட்டு. இந்த மாதிரி தொடர்ந்து 11 நாள் நீங்க பயன்படுத்தும் போது அதுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அதை நீங்க போய் கேட்க போறீங்கன்னு வச்சுக்கோ. இப்ப இந்த தீபம் போட்டீங்க, போட்டுட்டு இப்ப கொடுத்த பணம் கேட்க போறீங்க. அப்ப என்ன பண்ணுங்க, உங்க அளவுக்கு தேங்காய தலையை சுத்துங்க. 30 வயசுனா 30 சுத்து, 40 வயசுனா 40 சுத்து. ஆமா, நீங்க மட்டும் இப்படியே சுத்துங்க. வளத்துல நீங்க இடமெல்லாம் சுத்தவானா, இப்படியே 40 சுத்து. 40 வயசுக்கு சுத்திட்டு உங்க வீட்டு வாசப்பில்ல வந்து சிதறுகாய அடிச்சுட்டு 27 மிளகு எடுத்து தலையை 9 முறை சுத்தி உங்க காலால மிதிச்சுட்டு போகும்போது ஒரு மஞ்சள் கொம்பு, 3 ஏலக்காய், 3 கிராம்பு, ஒரு பட்டை, கொஞ்சம் பச்சை கற்பூர துண்டு மடிச்சு எடுத்து வச்சுக்கிட்டு போய் அவர்கிட்ட கேளுங்க. உண்மையிலே 50,000 கொடுக்கறவரு 10,000 கொடுத்து அனுப்புவார். இது ஒரு அருமையான ரிசல்ட். ஆனா நான் சொன்னதை ஒரு மஞ்சள் துண்டு இல்ல மஞ்சள் தூள் எதை வேணாலும் எடுத்துங்க. மஞ்சள் கொம்பு, ஒரு பச்சை கற்பூர துண்டு, அடுத்தது வந்து 3 ஏலக்காய், 3 கிராம்பு. இதெல்லாம் வசிய பொருள், வேற ஒண்ணும் இல்லை. ஒரு பட்டை, லவங்க பட்டை. இதை மடிச்சு வச்சுட்டு போங்க.
ஆனா தேங்காயை சுத்தி தலையை உடைக்காம போகாதீங்க. இது எல்லா காரியத்துக்கும் பயன்படி, இதுக்கு மட்டும் இல்ல. கோர்ட் கேஸ் முதல்ல நீங்க இறங்கி போறீங்க, இதை செஞ்சுட்டு போங்க. அதே போல ஒரு பொண்ணு பார்க்க போறீங்க, செஞ்சுட்டு போங்க, காரியம் சக்சஸ். இந்த மாதிரி அனைத்து காரியத்துக்கும் இது உங்களுக்கு ஒரு அருமையான வேலையை செஞ்சு கொடுத்துரும். அப்ப நினைத்தது நடக்கிறதுக்கு உண்டான வேலைகள் இதுல நமக்கு செஞ்சிடும் அப்படின்றது தான் இதுல இருக்கக்கூடிய தாந்திரிக பரிகாரம். இதெல்லாம் உங்களுக்கு நல்ல முறையில பயன்படுத்துங்க. ஆமா, அதாவது வயது அளவு தேங்காயை சுத்தணும். 9 முறை 27 மிளகு எடுத்து 9 முறை சுத்தி காலால மிதிக்கணும். ஆமா, அதுக்கடுத்து ஒரே ஒரு சார் சொன்னாரு, பணம் வர்றதுக்கு உண்டான எந்திரம், அதை மட்டும் கொடுத்துட்டு முடிச்சிடலாம். அழிச்சிடலாமா எல்லாத்தையும்? மஞ்சள் துணியில இல்ல, ஒரு பேப்பர்ல மடிச்சு எடுத்துட்டு போங்க. மஞ்சள் துணி எல்லாம் கட்ட வேண்டியது. அதை முடிஞ்ச பிற்பாடு அந்த தண்ணியை தூக்கி போட்டுருங்க. அதுல ஒரு டைம்ல 1 யூஸ் தான், டெய்லி வச்சுட்டு உட்காந்து இடத்துல. பண வரவு எந்திரம். இத ஒரு பச்சை சாக்குல, பச்சை கலர் இங்கால நீங்க ஒரு சிகப்பு கலர் கோடு போட்டு கூட பச்சை கலர்ல எழுதிங்க, இல்ல பச்சை கலர்லயே கூட எழுதி உங்க போட்டோவை ஒட்டி ஓம், ஆமா, ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியே நம, ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியே நம, தனம் பணம் தினம் தினம் வசி வசி. அவ்வளவுதான் சார். இதை நீங்க டெய்லி சொல்லும் போது தனம் பணம் தினம் தினம் உங்களுக்கு வந்துடும். தனம் பணம் தினம் தினம் வசி வசி அப்படின்றத நீங்க பயன்படுத்திக்கலாம். இதுல உங்க போட்டோவை ஒட்டிக்கலாம், ஒட்டி லாமினேட் பண்ணிக்கலாம். இதுலேயே உங்களுக்கு பச்சை கற்பூரம், ஏலக்காய், கிராம்பு கூட உள்ள வச்சு பேக்கிங் பண்ணி கூட லாமினேஷன் பண்ணி வச்சுக்கலாம். இதெல்லாம் அருமையாக வேலை பார்க்கும். ஒரு கேஷ் பாக்ஸில் எழுதி அதை உள்ளே வச்சு லாமினேட் பண்ணி பாக்ஸ்லேயும் வைக்கலாம், கல்லா பெட்டிலையும் வைக்கலாம், உங்கள் பாக்கெட்லேயும் வைக்கலாம். இதெல்லாம் பண வரவுக்கு உண்டான எந்திரம். பச்சை கலர் பச்சை கலர் பச்சை கலர். ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியே நம, தனம் பணம் தினம் தினம் வசி வசி. ஓம் ஸ்ரீம், ஸ்ரீம் என்ற வார்த்தை மகாலட்சுமி வார்த்தை, பீஜா மந்திரம். ஓம் ஸ்ரீம் மகாலட்சுமியே நம, தனம் பணம் தினம் தினம் வசி வசி. இதை நீங்க ரெகுலரா சொல்லி பாருங்க. தனம் பணம் தினம் தினம் வசி வசி தான். இதுதான் இதுல வந்து ஒரு அருமையான ஒரு வேர்டு, உடனே பணம் வரக்கூடிய ஒரு வேர்டு அப்படின்றத தெளிவா சொல்லிடலாம். இதுலயே வந்து நிறைய சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் இப்ப நம்ம சொல்ல வேண்டாம், பொழுதுக்குமே ஒரு கிளாஸ் நடத்திலே உட்காந்துருக்கலாம். அதுதான் இதில் இருக்கக்கூடிய மெயினான சப்ஜெக்டு. இதெல்லாம் நீங்கள் பயன்படுத்துங்க, ஒரு நல்ல நிலையை அடையும். ஃபஸ்ட்டு உங்கள் பெயரெல்லாம் கரெக்ட் பண்ணி ஒரு நல்ல நிலைக்கு வாங்க அப்படின்னு தான் இதில் இருக்கக்கூடிய கருத்துக்கள். இதுவரை எனக்கு பேச வாய்ப்பளித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த மாலை வணக்கத்தை தெரிவித்து விடை நன்றி, வணக்கம்.